நம்ம மூணாவதா ஒரு மொழியை உள்ள கொண்டு வரோம் அப்படின்றப்போ வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து மாணவர்களாகட்டும் எல்லாருமே வந்துட்டு சூஸ் பண்ணக்கூடிய ஒரு லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்தோன்னா ஹிந்தியாக தான் நிக்குது. ஸோ இதை வந்து எப்படின்னா ஒரு மத்திய அரசோட ஒரு சூழ்ச்சி மாதிரி பாக்குறாங்களே, அந்த ஒரு கருத்து இருக்கு. இவங்க சூழ்ச்சி பண்ணி ஹிந்தியை கொண்டு வரதுக்காக தான் மும்மொழியை கொண்டு வராங்க. இந்த மாதிரி அதுக்கான தேவைகளை காட்டி ஆசைகளை காட்டி இந்த மாதிரி சூழ்ச்சி பண்ணி உள்ள ஹிந்தியை திணிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. உங்க கேள்வியிலேயே பதில் இருக்குன்னு நான் சொல்றேன். ஏன் அப்படின்னா, வணக்கம், குருபியோ நமக. சொல்லுங்க மேம் மேம் இப்ப பாத்தீங்கன்னா வந்து இந்த ஏன் மும்மொழி கொள்கை வந்து தேவைப்படுது, ஏன் வேணும், ஏன் குறிப்பா தமிழகத்துக்கு வேணும்னு சொல்றீங்க? முதல்ல உங்கள் சேனல் புதிய சிந்தனை நேயர்கள் அனைவருக்கும் என்னோட வணக்கம். மும்மொழி கொள்கை ஏன் வேண்டான்னு நீங்க நினைக்கிறீங்க, எல்லாரும் நினைக்கிறாங்கிறது எனக்கு பதில் தெரிஞ்சா எனக்கு சௌரியமா இருக்கும். பட் நீங்க கேட்டதுனால நான் சொல்றேன். மும்மொழி கொள்கை அதாவது மும்மொழி கொள்கைன்னா இங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஹிந்தி அப்படின்னு நினைக்கிறாங்க. அது இல்ல அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனா அதை நம்ம தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கோம். மறுபடியும் அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் இந்தியாவே தெரியுது. அதனால அது வந்து மும்மொழி கொள்கை ஹிந்தி, அதனால வேண்டாம்னு சொல்றாங்க. மத்த எல்லா மாநிலத்திலயும் மும்மொழி கொள்கை இருக்கு. அதனால இங்க இருக்கிறவங்க என்ன நினைச்சாங்க, மும்மொழி கொள்கை வந்துச்சுன்னா தமிழ் அழிஞ்சிடும் அப்படின்ட்டு அவங்க நினைச்சிட்டு அவங்களா அப்படி நினைக்கிறாங்களான்னு கூட தெரியாது. அவங்களா அப்படி ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க. ஆனா உண்மையாவே மக்களுக்கு, குழந்தைகளுக்கு நான் சர்வே பண்ண வரைக்கும் எல்லாருக்குமே மும்மொழி கொள்கை கண்டிப்பா வேணும். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. நான் அத நம்ம எல்லாரும் அரசியல்வாதிகள்லாம் பேசுறதை விட குழந்தைகளையும் மாணவ செல்வங்களையும் நம்ம ஒரு சர்வே எடுத்து செஞ்சாதான் அதுக்கு ஒரு சரியான தீர்வு கிடைக்கும். மும்மொழி கொள்கைன்னு சொல்றது சரி. இப்ப வந்து அது ஒரு சுதந்திரம் தானே. ஒரு யார் என்ன கத்துக்கணும்ன்றத வந்து ஒரு மாணவன் வந்து எனக்கு தமிழ் வேணும், எனக்கு ஆங்கிலம் வேணும். ஒரு உலக மொழின்னா ஆங்கிலம் இருக்குது ஆல்ரெடி. தாய்மொழின்னு பாக்குறப்ப தமிழ் இருக்கு தமிழ்நாட்டுல. அப்படின்றப்போ இன்னொரு மொழி வேணும்ன்றது வந்து நம்ம கட்டாயப்படுத்த முடியாது இல்லையா? நம்ம வந்து அது ஒரு எப்படி சொல்ல, அவனுக்கு தேவைன்னா அவன் அது கத்துக்கலாம் அப்படின்ற ஒரு இதுதானே இருக்குது. இப்போ ஒரு சென்ட்ரல் ஒரு ஜாப் போகணும் அப்படின்ற பட்சத்துல வந்து ஹிந்தி தேவைப்படுது. இல்ல வேற எதுக்காவது ஒரு இடத்துக்கு போறப்ப இந்த மாதிரி மலையாளம், தெலுங்கு, மத்த மொழிகள் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி தானே இருக்குது. இது எல்லாருக்கும் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து ஒரு சரியான சிந்தனையா? இது நான் வந்து மொழி அப்படிங்கிறத விட அறிவு அப்படின்னு பாக்குறேன். மொழியோட சேர்ந்த அறிவு, மொழி சார்ந்த அறிவுன்னு வச்சுக்கலாம். மொழி சார்ந்த உணர்ச்சி, ஞானம், அத ஒரு தெளிவு அப்படின்னு கூட வச்சுக்கலாம். இப்ப நம்ம எப்படி சயின்ஸ், மேக்ஸ் அதெல்லாம் நம்ம வந்து சின்ன வயசுல இருந்தே கொடுத்துறோம். 5 சப்ஜெக்ட் கொடுத்துறோம். அப்ப நீங்க அதெல்லாம் திணிக்கிறதா அர்த்தமா? இது வந்து நீங்க கொடுக்குறீங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க கொடுக்குறீங்க. அதனால அதை நான் வந்து திணிப்பு அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு மொழிக்கு மேல 2 மொழி தெரிஞ்சா என்ன, ஒரு 3 மொழி தெரிஞ்சா என்ன தவறாயிடப்படும்? தெரிஞ்சுக்கிறதுல ஞானம் தானே. நம்ம சொல்லியிருக்காங்கல்ல, நிறைய படிக்கணும், படிச்சுட்டே இருக்கணும், நிறைய ஞானம் பெரியணும் அப்படின்ட்டு. அதுல எல்லா மொழியும் தெரிஞ்சுக்கிறதுல எந்த விதமான தப்பும் எனக்கு இருக்கிறதா தெரியல. அது கொடுக்கறது, அரசாங்கம் கொடுக்கறதுங்கும் போது அது ஏன் நம்ம வேண்டாம்னு சொல்லணும்? நீங்க சொல்றீங்க மொழியை வந்து திணிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. வேணுமா வேண்டாம் அப்படின்னு மக்களுக்கு, குழந்தைகளுக்கு வேண்டாம், இந்த 2 மொழி போதும் அப்படின்னு முடிவெடுக்கிறதுக்கு நீங்களும் யாரும் இல்லைல்ல. அதனால மொழி வந்து இது திணிப்பே கிடையாது. கண்டிப்பா இது தேவை. மொழி திணிப்பே கிடையாதுனால வந்து நீங்க சொல்லியிருந்தீங்க சயின்ஸ், மேக்ஸ் அந்த மாதிரி நிறைய இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா? அது வந்து ஒரு வகை, ஒரு வெரைட்டி ஆஃப் படிப்புகள் அப்படின்னு சொல்லி நம்ம முடிக்கலாம் அதை. ஆனா அதை கத்துக்கிற கூடிய அந்த ஒரு மீடியம் வந்து நம்ம தமிழ் இல்லைன்னா இங்கிலீஷ், இது ரெண்டத்துல வந்து இங்க தமிழ்நாட்டுல கத்துக்கிறாங்க இல்லையா? சோ அதே மாதிரி நம்ம இப்பவும் ப்ரொசீட் பண்ணலாமே? ஏன் திடீர்னு வந்து மும்மொழி கொண்டு வரணும், 3வது மொழி? அவன் வந்து இன்னொரு மீடியம்ல இப்போ ஒரு ஹிந்தியே எடுத்துக்கிட்டான். ஹிந்திய வச்சு அவன் சயின்ஸ் கத்துக்க போறானா? கிடையாது. ஹிந்தியை வச்சு அவன் மேக்ஸ். உங்களுக்கு அது எப்படி ரிலேட் ஆகும் அந்த இடத்துல? புரிஞ்சு, நீங்க என்ன கேட்க வரீங்கன்னு புரிஞ்சது. நீங்க சொல்றது வந்து எப்படி இருக்குன்னா, சயின்ஸையோ மேக்ஸையோ நீ ஹிந்தியில கத்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்ற எண்ணத்துல நீங்க சொல்லுங்க. அது இல்ல. தமிழ் எப்படி ஒரு லாங்குவேஜோ, இங்கிலீஷ் எப்படி ஒரு லாங்குவேஜோ, அதே மாதிரி ஹிந்தியோ, தெலுங்கோ, மலையாளமோ அதுவும் ஒரு அடிஷனலா ஒரு லாங்குவேஜ். அதுதான் கத்துக்க சொல்றாங்க. அதுக்காக அந்த மீடியத்துல தான் கத்துக்கணும் அப்படிங்கிறது இல்லவே இல்லை. எந்த சட்டமும் இல்லை. தமிழ் மீடியம் ஆர் இங்கிலீஷ் மீடியம் மட்டும்தான் இருக்கு. ஹிந்தி மீடியம்ங்கிறது இல்லவே இல்லை. அதனால இது தவறான எண்ணம். இது தப்பு. மக்களுக்கு தவறா போய் சேரக்கூடாது. இப்ப நம்ம பாத்தீங்கன்னா வந்து தமிழ்நாட்டுல முக்கியமா இருக்கக்கூடியது வந்து ஆங்கிலமும் தமிழும் இருக்குது இல்லையா? 3வதா ஒரு மொழி அப்படின்றப்போ வந்து கற்கணும்ன்றது வந்து
மாணவருக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு சாய்ஸ் தானே, அவங்க வந்து சூஸ் பண்ற மாதிரி தான் நீங்க சொல்றீங்களா? மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய சாய்ஸ்ங்கிறதுல நம்ம வந்து 3 மொழி மொழி கொள்கை அப்படிங்கிறதே மாணவர்கள் 3 மொழி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் அரசாங்கத்தோட கொள்கையா இருக்கு. அதாவது மத்திய அரசாங்கத்தோட கொள்கையா இருக்கு. அது மத்த எல்லா மாநிலங்களும் ஏத்துக்கிட்டு நமக்கு உங்களுக்கே தெரியும் நிறைய மாநிலங்கள் இருக்கு இந்தியால. அனைத்து மாநிலங்களும் ஏற்றுக்கொண்டிருக்கு. பக்கத்து நாடான கேரளா ஏத்துட்டு இருக்குது. கர்நாடகால ரொம்ப நாளா இருக்கு. நான் வந்து ஆக்சுவலா முதல்ல இருந்ததெல்லாம் பெங்களூர்ல தான். என்னோட குழந்தைகள் எல்லாரும் வந்து கன்னடா படிச்சாங்க. இங்கிலீஷ் மீடியத்துல படிச்சாங்க. ஆனா கன்னடா செகண்ட் லாங்குவேஜ், 3வது லாங்குவேஜ் ஹிந்தி இருந்தது. அதனால அவங்களுக்கு அவங்களோட கன்னடமும் அழியல, அவங்களோட தமிழ் பற்றும் அழியல. அவங்களுக்கு தமிழ் படிக்கல. ஆனா தமிழ் இப்ப அவங்களா இன்ட்ரெஸ்ட் எடுத்து எழுதி படிக்க கத்துக்கிறாங்க. அதை பேசுறதும் அவ்வளவுதான். அவங்க தமிழ் நல்லா பேசுவாங்க. என்னோட பெரிய பொண்ணெல்லாம் தமிழ்ல கவிதையெல்லாம் கூட நிறைய எழுதுவா, பாட்டு எழுதுவா, எல்லாம் பண்ணுவா. சோ இது வந்து இதனால இது அழியும் அப்படிங்கறதெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்லுவோம், ஒரு நரேட்டிவ், அவ்வளவுதான். அது உண்மை இல்லை, அது பொய், ஒரு கட்டமை, அவ்வளவுதான். இது வந்து கண்டிப்பா வந்து 3 மொழி கொடுக்கறது தப்பே இல்லை. இப்ப நீங்க நான் அதை வந்து நம்ம எல்லா சேனல்லையுமே பேசிட்டாங்க. எல்லாருமே பேசி, அரசியல்வாதிகளோ இல்ல மத்த பேனலிஸ்டோ பேசி எல்லாரும் பேசினதுதான். சிபிஎஸ்இ ஸ்கூல்ல 3 மொழி கொள்கை இருக்கு, நீங்க ஏன் அரசாங்க பள்ளி, அதே தான் நானும் சொல்ல விரும்புறேன். ஏன்னா அது கண்டிப்பா மக்களுக்கு சேர வேண்டிய உண்மை. நான் இங்க சர்வே எடுத்த வரைக்கும் நான் ஒரு நிறைய குழுக்களோடவும் அமைப்புகளோடையும் என்னை சுத்தி ஒரு ஒரு குறிப்பிட்ட மக்களோடையும் நான் பழகுற நிறைய சூழ்நிலை இருக்கு. நான் சொல்றது வெறும் என் போன்றவர்கள் மட்டுமே இல்லை, பலவித சிந்தனைகள், பலவித எண்ணங்கள் உள்ளவங்களோட எல்லாரோடையும் பழகிருக்கேன். மாணவ செல்வங்களோடையும் நிறைய நான் பழகிருக்கேன். அவங்க எல்லாரையும் நான் கேட்டிருக்கேன், உங்களுக்கு வேணுமா அப்படின்ட்டு. இப்ப நீங்க இந்த ஹிந்தியை எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஹிந்தி நம்ம தமிழ்நாட்டுல நிறைய பேர் தனியா கத்துக்கிறாங்க. அது இல்லாம சிபிஎஸ்இ ஸ்கூலும் பிரைவேட் ஸ்கூல்ஸ்லயும் தனியா இருக்கு, ஹிந்தி இருக்கு. அப்படி இருக்கும்போது ஃப்ரீயா கத்துக்கு கொடுக்கறது நம்ம அரசாங்க பள்ளிகள் தான். அந்த இடத்துல நீ ஃப்ரீயா கத்து கொடுக்கறதுக்கு நம்ம முடியாதுன்னு சொல்றதுக்கு நமக்கு எந்த உரிமையும் இல்லை. ஏன்னா அந்த குழந்தைகளோட ஹிந்தி கத்துக்கிற உரிமை ஹிந்தியோ தெலுங்கோ எந்த ஒரு 3வது மொழியோ கத்துக்கிற உரிமையை நாம பறிக்கிறதுக்கு எந்த விதமான உரிமையும் நமக்கு இல்லை. இதே நேரத்துல மேம் நீங்க சொல்றீங்க இல்லையா, அந்த உரிமையை பறிக்கிறதுக்கான இடம் யாருக்கு இல்லைன்னு சொல்றீங்க. அந்த மாதிரி தனியார் ஸ்கூல்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி சொல்லி கொடுக்குறாங்க, ஹிந்தி அவங்க கத்துக்கிறாங்க, இந்த மாதிரி தனியா கோச்சிங் கூட போறாங்க. ஆனா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல சொல்லி கொடுக்க இதனால என்ன விளைவு வந்திருக்கு மேம்? இதனால எது இல்ல, எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ஏன் இது நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா? என்ன முன்னேற்றம்? அதாவது தனியார் பள்ளியில படிக்கிற குழந்தைங்களோட வாழ்வைய பாருங்க. இந்த அரசாங்க பள்ளியில அதாவது என்னன்னா, இது 3 மொழி இப்போ ஹிந்தினே வச்சுக்கோங்க. ஏன்னா இப்ப வரைக்கும் இப்பதான் வந்து அடுத்து வேற லாங்குவேஜஸ் இந்த புதிய கல்விக் கொள்கையில மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. இது வரைக்குமே அவங்க வந்து ஹிந்தி மட்டும்தான் 3வது மொழியா எடுத்துட்டு இருந்திருக்காங்க. தனியார் பள்ளியிலயும் சரி, இதுவும் சரி. ஏதோ 1-2 பள்ளியில மட்டும் பிரெஞ்சோ இல்ல சமஸ்கிருதமோ ஏதோ ஒண்ணு வேற ஏதோ ஒரு மொழி எடுத்துட்டு இருக்காங்க. பட் அது வந்து அதனால பலன் நடந்ததுன்றது நிறைய விஷயங்கள். இப்போ இப்போ நம்ம தமிழ் மட்டுமே, தமிழ் ஆங்கிலம் பற்றி தமிழ்நாட்டுல மட்டுமே இருக்க போறது இல்லை இல்லையா? இப்போ ஒரு ஸ்போர்ட்ஸுக்கு என்ன எடுத்துக்கோங்களேன், ஒரு குழந்தை வந்து ஸ்போர்ட்ஸ்ல பெரிய லெவல்ல இருக்கான். அவ வந்து தமிழ்நாடு மாநிலத்துல மட்டும் விளையாட மாட்டா, வேற மாநிலங்கள்ல போய் விளையாடுவா. அவளுக்கு அந்த ஊர் பாஷை தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? படிக்கவோ எழுதவோ, அங்க இருக்கிற போர்டு படிக்கவோ ஏதோ தெரிஞ்சு ஒரு இடத்துக்கு போகணும் இல்லையா? ஒரு இடத்துக்கு போகும், அங்க இருக்கிற போர்டை படிக்கவாவது தெரியணும். நீங்க வந்து பேசணும், ஃப்ளூயண்டா பேசணும் அப்படிங்கிறது கூட இல்லை, அட்லீஸ்ட் எழுத படிக்க தெரியும். இப்ப எனக்கெல்லாம் பாத்தீங்கன்னா, நான்லாம் அரசாங்க பள்ளியில தமிழ்நாட்டுல தமிழ் மீடியத்துல படிச்சவதான். எனக்கு ஹிந்தி படிக்க தெரியாது, ஆனா நான் ஹிந்தி நல்லா பேசுவேன். எனக்கு அங்க நான் வெளியூர் நிறைய பயணம் பண்றேன், ஆனா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, படிக்கவே முடியல. அங்க இருக்கிற எந்த எழுத்துமே படிக்க முடியல. எதுவுமே ஒரு போர்டோ இதுவோ, இப்ப நம்ம தமிழ்நாட்டுல எப்படி தமிழ் மட்டுமே எழுதிருக்காங்க இல்லையா போர்டு எல்லாம் பாத்தீங்கன்னா, அதே மாதிரி அங்கேயும் ஹிந்தி மட்டும்தான் போட்டிருக்காங்க. இங்கிலீஷ்ல கொஞ்சமா தான் போட்டிருப்பாங்க. சோ அந்த ஹிந்தி தெரிஞ்சிருந்தா நான் வந்து எனக்கு ஒரு எவ்வளவு சௌகரியமா இருக்குங்கிறது எனக்கு சுயமா அனுபவப்பட்ட எனக்கு தெரியும். அதனால ஹிந்தியோ
ஒரு அடுத்த லாங்குவேஜோ இப்போ ஆந்திரா போறேன்னு வச்சுக்கோங்களேன், ஆந்திரால தெலுங்கு தெரிஞ்சிருந்தா பஸ்லயோ இல்ல ரயில்வே ஸ்டேஷன்லயோ இல்ல வேற மற்ற இடங்கள்லயோ நான் வந்து எனக்கு படிக்க எழுத தெரிஞ்சா எனக்கு ரொம்ப எவ்வளவு சௌரியமா இருக்கும். நீங்களே யோசிச்சு பாருங்க. சௌரியமா இருக்குமா இல்ல இருக்காதா? கண்டிப்பா. ஆனா இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு, நம்ம 3வதா ஒரு மொழிய உள்ள கொண்டு வரோம் அப்படின்றப்போ வந்து, ஆட்டோமேட்டிக்கா வந்து மாணவர்களாகட்டும் எல்லாருமே வந்துட்டு சூஸ் பண்ணக்கூடிய ஒரு லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஹிந்தியாக தான் நிக்குது. ஏன்னா அடுத்தபடியா தேவைப்படக்கூடிய லாங்குவேஜ் ஹிந்தியா இருக்குன்றது தான் கருத்து, இன்னைக்குள்ள கருத்து சொல்றது. சரிங்களா? இப்பவே அது ஒரு மலையாளம் கத்துக்கிட்டா அது வந்து லாபகரமா இருக்குன்னா இல்ல அப்படின்னு தான் சொல்றாங்க. ஒரு தெலுங்கு ஆகட்டும் இல்ல. ஹிந்தி நீங்களே சொன்னீங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் பையன் இருக்கான். ஸ்போர்ட்ஸ் வந்து தமிழகத்துல மட்டும் தான் விளையாடுறானா? இல்ல வெளி மாநிலத்துக்கு போய் விளையாடுறப்ப அவனுக்கு ஹிந்தி தேவைப்படுது அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? சோ இத வந்து எப்படின்னா ஒரு மத்திய அரசோட ஒரு சூழ்ச்சி மாதிரி பாக்குறாங்களே, அந்த ஒரு கருத்து இருக்கு. இவங்க சூழ்ச்சி பண்ணி ஹிந்தியை கொண்டு வரதுக்காக தான் மும்மொழியை கொண்டு வராங்க. இந்த மாதிரி அதுக்கான தேவைகளை காட்டி ஆசைகளை காட்டி இந்த மாதிரி சூழ்ச்சி பண்ணி உள்ள ஹிந்தியை திணிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்களே. உங்க கேள்வியிலேயே பதில் இருக்குன்னு நான் சொல்றேன். ஏன் அப்படின்னா, இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, தமிழ்நாட்டுல மும்மொழி கொள்கைன்னா மக்கள் வந்து பாக்கி எந்த லாங்குவேஜும் கத்துக்க மாட்டாங்க, ஹிந்தியை தான் கத்துப்பாங்க அப்படின்ட்டு இல்லையா? அப்பனா என்ன அர்த்தம்? ஹிந்திக்கு டிமாண்ட் இருக்குன்னு அர்த்தம். அவங்களுக்கு அதை விரும்புறாங்கன்னு அர்த்தம். அவங்க அதை விரும்பும் போது நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு நீங்க யாருங்க? அதுதான் நான் சொல்றேன். டிமாண்ட் இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. அதாவது 8% எடுத்து பார்த்தா 100ல 80% எடுத்தோம்னு வச்சுக்கோங்க. 100ல 80% வந்து எனக்கு 3வது மொழி வேணான்றவங்க தான் இருக்கிறாங்க இங்க. இன்னொரு மொழி அந்த 20%க்காண்டி நம்ம 80% அழுத்தம் கொடுக்க முடியுமா? நீங்க எந்த டேட்டாவை வச்சு சொல்றீங்க எனக்கு 3வது மொழி வேணான்னு? எந்த டேட்டா வச்சு? 80% 3வது மொழி இங்க தனியார் பள்ளியிலும் சிபிஎஸ்இ ஸ்கூல்லையும் இருங்க ஒரு நிமிஷம். மக்கள் வந்து விரும்புறாங்கன்னு தெரியலன்றீங்கல்ல, அதுதான் அந்த எந்த டேட்டான்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் 80% மக்கள் 3வது மொழிய படிக்க விரும்புறாங்க. அதுதான் என்னோட. இது எங்க சொல்லப்பட்டிருக்கு? இது எங்க இருந்து இந்த டேட்டா சொல்றீங்க இல்லையா? இப்படி விரும்புறாங்கன்ற கருத்து வந்து எப்படி வந்தது இந்த இடத்துக்கு? அதுதான் நான் பாக்குறேன்ல. நான் வந்து எத்தனையோ பேரோட பழகுறேன். நிறைய உங்களுக்கு தெரியும், நீங்களே என்னோட வயசு என்னோட அனுபவம் எனக்கு நிறைய விஷயத்த கத்து கொடுத்துருக்கோம் இல்லையா? இப்ப நீங்களே உங்களோட வயசுக்கு ஒரு கொஞ்சம் பேரை பார்த்திருப்பீங்க. கொஞ்சம் பேரை பார்த்திருப்பீங்க, அவங்களோட எண்ண ஓட்டம் உங்களுக்கு புரியும். அதே மாதிரிதான் எங்களுக்கும் நான் பார்த்த வரைக்கும் நிறையவே நான் டிராவல் பண்ணிருக்கேன். நான் பார்த்த வரைக்கும் மத்த குழந்தைங்களோட நிறையவே பழகிருக்கேன். அதனால அவங்களோட எண்ண ஓட்டம் எனக்கு தெரிஞ்சதுனால நான் வந்து நீங்க சொல்ற மாதிரி எந்த டேட்டாவும் இல்ல ஸ்டாட்டிஸ்டிக்ஸோ இல்ல. ஆனா இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் இருக்கு. ஹிந்தி பிரச்சார சபால போய் கத்துக்கிறவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படிங்கறதும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு. நீங்க அது பொது வெளியிலேயே இருக்கு, நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அதனால ஹிந்தி படிக்கிறதுக்கு கம்மியா இருக்கு. நம்ம ஹிந்தி மும்மொழி கொள்கைன்னு பேசிட்டு இருக்கோம். ஆனா ஹிந்தின்னு தான் பேசுறோமே தவிர மும்மொழி கொள்கையில இருக்கிற 21 லாங்குவேஜ் ஹிந்திய அங்க வைக்கப்படுற குற்றச்சாட்டே என்னன்னா, ஹிந்திய தமிழ் மக்களுக்கு திணிக்கணும்ன்ற ஒரு சூழ்ச்சி தான் இது அப்படின்னு சொல்லிதான் பேசுறாங்க. இந்த குற்றச்சாட்டு தான் வச்சிருக்காங்க. இருக்கட்டும். நான் அப்படியே நான் ஒரு சின்னதா ஒரு தோழி கிட்ட பேசிட்டு இருந்த போது அவங்க சொன்னாங்க, சரி மும்மொழி கொள்கைன்னு தானே கத்துக்கணும், நீங்க அந்த ஹிந்தியை தவிர பாரதி எல்லாத்துக்கும் எதையாவது கத்துக்கணும். நீங்க உங்க கையில தானே இருக்கு, ஆட்சி உங்க கிட்ட தானே இருக்கு. ஹிந்தி வேண்டாம், நீங்க எல்லாம் தெலுங்குக்காரங்க தானே, தெலுங்கு கத்து கொடுங்க. மலையாளக்காரங்க தானே, மலையாளம் கத்து கொடுங்க. கன்னடம் கத்து கொடுங்க. ஹிந்தி வேண்டாமே. அது யாரும் ஹிந்தி தான் கத்து கொடுக்கணும் யாராவது மும்மொழி வந்தாலுமே வந்து ஹிந்தி கத்து கொடுக்க, நாங்க ஹிந்தி கத்து கொடுக்க மாட்டோம்னு சொன்னா அதுக்கு ஒப்புக்கொள்வாங்களா மத்திய அரசு? அவங்க தாராளமா ஒத்துக்குவாங்க. நீங்க வந்து கத்து கொடுக்க மாட்டோன்னே சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க அவங்களோட கொள்கை என்ன, 21 மொழியில ஏதாவது ஒரு மும்மொழி கொள்கை, ஏதாவது ஒரு மொழி கத்துக்கணும். நீங்க தான் அது ஏதாவது ஒரு மொழி எடுக்கிறீங்களே, அவங்க அதுல அப்டேட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? எதுவும் இல்ல இல்ல. இப்ப என்ன விஷயம்னா வந்து நீங்க சொல்றீங்க இல்லையா, ஹிந்தி கத்துக்கணும், வேற மும்மொழி ஏதோ ஒரு மொழி இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த 3வது மொழி எந்த மொழியாக இருக்கட்டும், பிற மாநிலங்கள் வந்து ஏத்துக்கிட்டாங்க. இப்ப ஏத்துக்கிட்ட மாநிலங்களோட பட்டியல் எடுத்து பாத்தீங்கன்னா, அங்க ஒரு வருடம் முடியிறப்போ அங்க படிக்கிற மாணவர்களுடைய அறிவுத்திறன் வந்து எந்த அளவுல இருக்குது, அதே அறிவுத்திறனுக்கு தமிழக மாணவர்களோட அறிவுத்திறனும் இருக்குதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இதுல என்ன வேறுபாடு இருக்கு இந்த மும்மொழி கொள்கை கொண்டு வர்றதுக்கு? ஏன் இது தேவைப்படுது? நான் வந்து மற்ற மாநிலங்களை விட ஐ எம் வெரி மச் ப்ரவுட் டு சே we the Tamilians are brilliant than any other state. எனக்கு அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது.
தமிழ் மக்கள், தமிழ் மாணவர்கள் தான் பயங்கர புத்திசாலிகள். அவர்களுக்கு இன்னும் ஒரு மொழி கூடுதலாக கிடைத்தால் அவர்கள் இன்னும் மிளிருவார்கள். மற்ற மாநிலங்கள்லாம் நமக்கு என்னங்க அவங்கள பத்தி நமக்கு என்ன, அவங்க எல்லாம் கத்துக்கிட்டாங்க, அவங்க வராங்க போறாங்க, அவங்க நாட்டுல அவங்க மாநிலத்தை பத்தி அவங்க பேசுவாங்க, அவங்க கவலைப்படுவாங்க. நாம நம்ம மாநிலத்தை பத்தி கவலைப்படுவோம். நீங்க உண்மையிலேயே மக்கள் விரும்பல, உங்களுக்கு தமிழ் ஹிந்தி பிடிக்கலன்னா வேண்டாம், ஹிந்தி வேண்டாம், மத்த 1008 லாங்குவேஜ் 21 லாங்குவேஜ் இருக்குல்ல, அதுல ஏதாவது ஒண்ணு கத்து கொடுங்க. 3 மொழி தானே, அதுக்கு எந்த சட்டத்துல எந்த விதமான தடையும் இல்லையே. இப்ப பாத்தீங்கன்னா வந்துட்டு மத்திய அரசு என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த மாதிரி இந்த மும்மொழி கொள்கையை நீங்க ஏத்துக்கல அப்படின்னா வந்து இந்த நிதியெல்லாம் நிறுத்தி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு செயல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா? இது எந்த அளவுல சரியா இருக்குது? இது வந்து இந்த நிதியை மட்டும்தான் நிறுத்திருக்காங்க, கல்விக்கான நிதி எல்லாத்தையும் நிறுத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் இது வந்து போயிட்டு இருக்கு. கிடையாது. இது என்ன அப்படின்னா, இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் நான் ஒரு தடவை சொல்றேன். இந்த கல்விக்கான நிதி அப்படிங்கறது அது கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது இல்லை. இது இந்த PM ஸ்ரீ அப்படிங்கிற திட்டத்துக்கான நிதி. நீங்க என்ன சொல்லி 2 வருஷமா இந்த திட்ட நிதியை தமிழ்நாடு அரசாங்கம் வாங்கிட்டு இருக்கு. இந்த வருஷம் தான் கொடுக்கல. என்ன சொல்லி வாங்கிட்டு இருக்கு, நாங்க இத வந்து பரிசீலனை பண்றோம் அப்படின்னு சொல்லி பரிசீலனை பண்ணி நாங்க வந்து அதுக்கப்புறம் நடுவுல ஒரு திட்டக்குழு போடுறோம், ஆளை போடுறோம், இத வந்து ஆலோசனை குழு போடுறோம், ஆலோசனை பண்ணிட்டு நாங்க உங்களுக்கு அதை ஏத்துக்கிறோம் அப்படின்னு ஒரு லெட்டர் கொடுத்ததுக்கு அப்புறம், சரி நீங்க இந்த நிதியை நாங்க உங்களுக்கு கொடுக்கறோம், நீங்க இதை கொடுங்கன்னு சொல்லி 2 வருஷம் கொடுத்துட்டு 2 வருஷத்துக்கு அப்புறமும் நீங்க ஒண்ணு நாங்க இல்ல அதை ஏத்துக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு அறிக்கையாவது கொடுத்துருக்கணும். அதுவும் இல்லை. ஆனா ஏத்துக்கிறோம் அப்படின்னாவது கொடுத்துக்கணும். ரெண்டுமே இல்லாம நீங்க ஏத்துக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிறது தெரியாம அந்த திட்டத்துக்கான நிதியை எப்படி கொடுப்பாங்க? இப்ப நான் உங்களுக்கு சின்னதா ஒரு விஷயம் சொல்றேன், ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப நீங்க என்ன சொல்றீங்க, என்கிட்ட உங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற சோஃபா இருக்கு, உங்களோட சோஃபாக்கு நான் ஸ்பான்சர் பண்றேன் அப்படின்னு நான் சொல்றேன். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, சோஃபா நான் வாங்கல அப்படின்னு எனக்கு ஏதாவது ஒரு இன்வாய்ஸோ இல்ல ஒரு கொட்டேஷனோ எனக்கு கொடுக்கணும் இல்லையா? அப்பதான் நான் வந்து உங்களோட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன். அந்த மாதிரி எதுவுமே நான் உனக்கு கொடுக்க மாட்டேன், நீ பைசா கொடுங்க, எப்படி கொடுப்பாங்க? அதனாலதான். அதுதான் இது வந்து கல்விக்கான நிதி இல்ல, அந்த திட்டத்துக்கான வேணாம் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் வந்து இந்த மாதிரி மும்மொழி வேணாம் அப்படின்னு சொல்லி நிராகரிச்சுட்டாங்கன்னா அந்த நிதியை கொடுத்துருவாங்களா? எப்படி கொடுப்பாங்க? அந்த திட்டத்துக்கான நிதியை கொடுக்க மாட்டாங்க. நீங்க வேணாம்னு நிராகரிச்சா இது வந்து சாதாரணமா கல்வி அந்த ஒரு நிதியை மட்டும் இருக்கா? அந்த நிதியை எதுக்குதான் மத்திய அரசு கொடுக்குறாங்க? இல்ல அந்த நிதி வந்து ஒரு திட்டம், அதாவது PM ஸ்ரீங்கிற ஒரு திட்டம், உங்களுக்கு தெரியுமா தெரியலையா? PM ஸ்ரீங்கிற திட்டம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த திட்டத்துக்கான நிதி. அந்த திட்டத்தின் மூலம் கல்வித்துறையை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணணும், இன்னும் நிறைய டெவலப் பண்ணணும், டீச்சரோட கற்பிக்கும் திறனும் அந்த என்விரான்மெண்ட் 1008 இருக்கு இல்லையா, கல்விக்குன்ற தேவைகள் நிறைய இருக்கு. அந்த தேவைகளை இன்னும் கொஞ்சம் பூர்த்தி பண்ணணுங்கிறதுக்காக அடிஷனலா இந்த திட்டத்தை அறிவிச்சு, கல்வி திட்டம் வேற, அதுக்கு நிதி எப்பயும் வழங்குற நிதி வேற. அதை நீங்க பார்த்திருப்பீங்க, மாநில தலைவர் சொல்லியிருப்பாரு, அண்ணாமலையோட உங்களோட இதுலயே நான் பார்த்தேன், அண்ணாமலையோட ஸ்பீச் பார்த்தேன். அதே மாதிரி அப்போ அது வேற நிதி, இது வேற நிதி. அதனால அதையும் இதையும் போட்டு குழப்பிக்கிட்டு நம்ம கல்வி திட்டத்துக்கே பைசா கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க அப்படிங்கறத ஒரு பொய்யான நரேட்டிவ். கல்வி திட்டத்துக்கு அவங்க வந்து நிதி ஒதுக்கி இருந்தாலுமே வந்துட்டு இப்ப நீங்க சொல்ற இந்த PMCன்ற நிதி வந்து எதுக்கூடியதுன்னா வந்து மாணவர்களுடைய அந்த படிப்பு, அந்த கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து மேம்படுத்துறதுக்காக கொடுக்கக்கூடிய நிதின்னு சொல்றீங்க இல்லையா? மேம்படுத்தப்பட்ட நிதி இந்த புதிய கல்விக் கொள்கை திட்டத்தின் கீழ் மேம்படுத்த கிடைச்சிட்டு. இந்த புதிய கல்விக் கொள்கையில மும்மொழி மட்டுமே கிடையாது. இந்த புதிய கல்விக் கொள்கையில மும்மொழி மட்டுமே கிடையாது, நிறைய திட்டங்கள் இருக்கு. நீங்க படிச்சிருப்பீங்க, புதிய கல்விக் கொள்கை திட்டங்களை படிச்சிருப்பீங்க. அதுல இப்போ வரைக்கும் நீங்க யோசிச்சீங்கன்னா, இது வரைக்கும் நீங்க இன்ஜினியரிங் வரைக்கும் தமிழே படிக்காம பாஸ் பண்ண முடியும் இப்ப இருக்கிற திட்டத்துல, கல்வி திட்டத்துல. ஆனா 8வது வரைக்கும் இப்ப இருக்கிற புதிய கல்விக் கொள்கையில 8வது வரைக்கும் தமிழ் படிச்சாதான் 8வது வரைக்கும் பாஸ் பண்ண முடியும். 8வதுக்கு அப்புறம் கண்டிப்பா இது தமிழ் வந்து, அதாவது தமிழ்ங்கிறது ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் உண்டான மாநில மொழி. அதாவது கர்நாடகானா கன்னடம், தமிழ்நாடுனா தமிழ்,
கேரளானா மலையாளம், தெலுங்கு, ஆந்திரானா தெலுங்கு, அந்த மாதிரி ஒரு அத வந்து 8வது வரைக்கும் கட்டாய பாடம் ஆக்கியிருக்காங்க. இப்ப எப்படி இருக்குன்னா, நீங்க வேற சிபிஎஸ்இலயோ இல்ல வேற எங்கேயோ படிச்சீங்கன்னா தமிழ் படிக்கணுங்கிற அவசியமே இல்ல. இப்ப இன்ஜினியரிங் கூட படிச்சு முடிச்சிடலாம் தமிழ் படிக்காமலே. அது நல்லதா? தமிழ் படிச்சுதான் ஆகணும் அப்படிங்கிற இது நல்லதா? எது தமிழை வளர்க்கும் நீங்க சொல்லுங்க. நிச்சயமா நீங்க தமிழ் எது வளர்க்கும்ன்றது ஓகே தான். நமக்கு வந்து தமிழை இது முன்னேற்றது அது முன்னேற்ற நம்ம சொன்னாலும் அதோட முன்னேற்றத்திலேயே வந்து அதோட முன்னேற்றத்தை வந்து இப்ப தமிழக அரசு தமிழை முன்னேற்றணும்ன்ற ஒரு எண்ணம் கொண்டு வந்து அதுக்கு ஒரு சட்டம் கொண்டு வரதெல்லாம் வந்து ஒரு காரணகரமா இருக்குது. அதுவே வந்துட்டு மத்திய அரசு இதுல ஏன் இவ்வளவு ஒரு ஈடுபாடு காட்டுதுன்றது ஒரு கேள்வி அமைது. மன்னிக்கணும்,